இராவணன் வால்மீகி முனிவர் எழுதிய இராமாயணம் எனும் காவியம் கூறும் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர் ஆவார். இராவணனுக்கு தசிக்ரீவன், இலங்கேஸ்வரன், இராவணேஸ்வரன், திரிலோகாதிபதி என்று பல பெயர்கள் உண்டு. 10 முகங்களை உடையமையினால் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். மேலும் இவர் சிவனுடைய பக்தனாக திருநீர் அணிவர் என்றும், சீதையை கவர்ந்து சென்றதனால் இராமனுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்ததாகவும் இராமாயண காவியம் கூறுகிறது. சிவதலங்களில் சிவனது வீதி உலாவின் பொழுது 10 தலை கொண்ட இராவணனது உருவம் சுவாமி வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது. இராவணன் இரு ஆவணன் என்பதற்கு பெருமையுடையவன் என்ற பொருளாகும். மேலும் இராவணன் என்பதற்கு பிறருக்கில்லா அழகன் என்னும் பொருளும் உண்டு. இராவணன் ராவண்ணன் என இருளை போன்ற கருமை நிறமுடையவன் என்று பொருளாகும் வண்ணமும் உள்ளது. பிரஜாபதி புலஸ்தியரின் பேரன் விஸ்ரவ முனிவருக்கும் அசுரகுலத் தலைவர் சுமாலியின் மகள் கேகசிக்கும் பிறந்தவர்களே இராவணன், விபீடனன், கும்பகர்ணன் மற்றும் சூர்பனகை ஆவர். இராவணன் மண்டோதரிக்கு பிறந்தவர்கள் இந்திரசித்து, அட்சயகுமாரன், திரிசிரன், அதிகாயன், பிரகஸ்தன் மற்றும் நராந்தகன், தேவாந்தகன் ஆகியோர் இராவணின் மகன்களாவார். குபேரன் இராவணனின் ஒன்றுவிட்ட அண்ணன் ஆவார். குபேரனுக்காக விஸ்வகர்மா இலங்கையில் அமைத்த அழகிய நகரத்தையும் புஷ்பக விமானத்தையும் இராவணன் கைப்பற்றி ஆண்டார். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். வேள்வி தடைப்பட்டதால் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்தி சென்று ராம லக்ஷ்மணனை அழைத்து வந்து மீண்டும் யாகம் செய்தார். அதனை தடுத்த தாடகை மற்றும் சுபாகு ராம சகோதரர்களால் கொல்லப்பட்டார்கள். மாரீசன் தப்பி ஓடினான். வனவாசத்தின் போது பஞ்சவடியில் ராமனை கண்ட சூர்பனகை அவரிடம் தன் காமத்தியை அணைக்க வற்புறுத்தினார். சூர்பனகையின் விருப்பத்திற்கு இணங்காத ராமர் அவரை இலக்குவனிடம் அனுப்பினார். பின் சீதையை சீண்ட முயன்ற சூர்பனகையின் மூக்கை இலக்குமணன் தனது வாளால் அறுத்து அனுப்பினார். சூர்பனகையின் தூண்டுதலின் பேரில் ராம லக்குமணர்களை கொல்ல படைகளுடன் வந்த இராவணனின் படைத்தலைவர்களான கரன் மற்றும் துஷணன் எனும் சகோதரர்களை ராமர் அழித்து கொன்றார். இலங்கைக்கு சென்ற சூர்பனகை தன் அண்ணன் இராவணனிடம் சீதையின் அழகை வர்ணித்து சீதையை கவர்ந்தடைய தூண்டினாள். அதன் பேரில் இராவணன் பஞ்சவடிக்கு சென்று மாரீசனை தங்கமாயமான் வடிவத்தில் அனுப்பி ராம சகோதரர்களை சீதையிடமிருந்து பிரித்தார். சீதை லக்குமணன் கோட்டினை தாண்டி துறவி வேடத்தில் வந்த இராவணனுக்கு உணவு தர வந்தபோது இராவணன் சீதையை வானத்தில் கடத்திச் சென்றான். இதை கண்ட ஜடாயு சீதையை மீட்க இராவணனுடன் போராடினார். இறுதியில் இராவணன் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தினார். தன் விருப்பத்திற்கு இணங்காத சீதையை இராவணன் இலங்கையின் அசோகவனத்தில் சிறை வைத்தார். இராவணன் அரசவையில் ராமனை எதிர்த்து போர் புரிவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு விபீடனன் எதிர்ப்பு தெரிவித்தார். சீதையை ராமனிடம் அனுப்பி வைத்து பகையின்றி வாழ்வது நல்லது என்றார். விபீடனின் கருத்தினை ஏற்காமல் இராவணன் அவரை வெளியேற்றினார். அதனால் விபீடனன் தன் படைகளுடன் ராமனிடம் சேர்ந்தார். இலங்கையை எளிதில் வெல்லும் வழிகளை ராமனுக்கு கூறினார். ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே போர் மூண்டது. கும்பகர்ணன் போரில் மரணமடைந்தார். அதனை கேள்வியுற்று வருத்தமடைந்திருந்த இராவணனை அவருடைய மகன் இந்திரஜித் தேற்றினார். அதன் பின் மேகநாதன் என்ற இந்திரஜித்தும் போரில் ஈடுபட்டு வீரமரணமடைந்தார். தமையனும் மகனும் இறந்ததை அடுத்து இராவணன் போரில் ஈடுபட்டார். ராமனால் இராவணனின் தேர்ப்பாகன் கொல்லப்பட்டார். விபீடனால் இராவணனின் தேர்க்குதிரைகள் கொல்லப்பட்டன. மாதலி என்பவர் கொடுத்த அம்பினை ராமர் எய்தார். அதன் மூலம் இராவணனும் வீரமரணம் அடைந்தார். ராமனுக்கு நேர் எதிராகவும் ராமனின் மனைவியான சீதையின் அடகில் மயங்கி அவளை இலங்கைக்கு கடத்திச் சென்று சிறை வைத்ததாகவும், அதனால் வட இந்திய அரசனான ராமன் படை திரட்டி இராவணனுடன் போரிட்டு சீதையை மீட்டதாகவும் இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. இராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்திச் சென்று இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய நினைத்தான். அவன் தன் மனைவியாக மண்டோதரியை அடைந்தான். மண்டோதரி கற்பில் சிறந்த பெண்ணாக விளங்கியதால் கற்புக்கரசி என்று போற்றினர். அவனது அந்தப்புறத்தில் பல பெண்கள் இருந்தார்கள். வேதவதி, ரம்பா ஆகியோர் இவர்களில் சிலர். இலங்கையரை பொறுத்தமட்டில் இராவணன் இலங்கையை ஆண்ட ஒரு அரசன் எனும் கருத்தே மேலோங்கியுள்ளது. இலங்கை வாழ் தமிழர்கள் மட்டுமின்றி சிங்களவரிடையேயும் இதே கருத்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இராவணன் சீதையை கடத்தி ராமனுக்கு எதிரானவனாக இராமாயணம் இருந்ததால் இராவணனை ஒரு தீய பாத்திரமாக பலர் வரையறை செய்கின்றனர். இராவணன் சாமவேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன். இதனை இராமாயணமே எடுத்து சொல்கிறது. இவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது.
ராவணன் சிவனுடைய பக்தனாக எப்பொழுதும் திருநீர் அணிந்திருப்பவர். இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்தவர் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தினை ராவணனுக்கு தந்தார். இதை இலங்கையில் வைக்கும் வரை தரையில் எங்கும் வைக்க வேண்டாமென அறிவுரையும் கூறினார். ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியால் ராவணனால் அந்த ஆத்மலிங்கத்தினை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ராவணனை தமிழனாக அடையாளப்படுத்திய திராவிட மற்றும் தமிழ் தேசிய கொள்கை பற்றாளர்கள் அவனை நல்ல இயல்புகள் சிறப்புகள் உள்ள எதிர்நாயகனாக சித்தரித்தனர். அவனை நாயகனாகவும் வைத்து சில இலக்கியங்கள் புனையப்பட்டன. இருப்பினும் ராவணன் ஒரு கொடிய அரக்கன் என்ற இந்திய மரபு பார்வையே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ராவணனுக்கு இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கோவிலும் உள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தானில் வசிக்கும் கோண்ட் பழங்குடி மக்கள் ராவணனின் பிறந்த இடமாக பிஸ்ராக் என்ற ஊரை கருதுகின்றனர். இது டெல்லியின் கிரேட்டர் நொய்டா அருகில் உள்ளது. ராவணனுடைய மனைவி மண்டோதரி மத்திய பிரதேசத்தில் விதிஷாவில் பிறந்தவர் என்ற கருத்தும் அவர்களிடம் உள்ளது. ராவணனை தங்கள் பரம்பரையில் வந்தவராக கூறும் கொண்டு இனத்தவர்கள் தாங்கள் குடியேறும் இடங்களில் ராவணனுக்கு சிலை எழுப்பி தசரா காலத்தில் துக்கம் அனுஷ்டித்து கடைசி நாளில் ராவணனுக்கு பூஜை செய்து வணங்குகின்றனர். இராமாயணத்தில் ராவணனுக்கு 10 தலைகள் கொண்டவனாகவும் சித்தரிக்கப்படுகிறது. இங்கே 10 தலைகள் என்பது 10 துறைகளில் தலை சிறந்தவனாக ராவணன் இருந்தான் என்பதாகும். சிறந்த வீணை வித்துவான், சிறந்த சிவபக்தன், சிறந்த போராட்டம் குணம் கொண்ட வீரன் போன்ற 10 குணாதிசயங்கள் கொண்டவனாகவும் கருதுகோள்கள் உள்ளன. பல ஓவியங்களில் ராவணன் 10 தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றார். ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது. வாரிய போல வானோடும் களமிறங்குமிடம் போன்ற ஊர் பெயர்களும் இலங்கையில் உண்டு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிகுந்தவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார். அதேவேளை அவன் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டே காணப்படுகின்றன. சீதையை கடத்திச் சென்று அசோகவனத்தில் சிறை வைத்த இலங்கை மன்னன் ராவணனை இந்து கடவுள் ராமன் வெற்றி கொண்டதை நன்மை தீமையை வென்றதன் அடையாளமாக கருதி தசரா விழா இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டத்தில் உள்ள சங்கோலா கிராம மக்கள் ராமனை போன்று ராவணனையும் வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள சாமியார் ஒருவர் கூறுகையில், தசரா விழாவை முன்னிட்டு நாடு முழுவதிலும் ராவணனின் உருவ பொம்மைகள் எரிக்கப்படும். ஆனால் இங்கு மட்டும் உருவ பொம்மைகள் எரிக்கப்படுவதில்லை. ராவணனின் அறிவுத்திறன் மற்றும் நல்லொழுக்கம் காரணமாக அவர் வணங்கப்படுகிறார். சங்கோலோவில் 10 தலைகளும் 20 கைகளும் உடைய கருப்பு நிற கற்களால் ஆன ராவணன் சிலை உள்ளது. கடந்த 200 வருடங்களாக இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ராவணனை வணங்கி வருகின்றனர் என்றார். உள்ளூர்வாசி ஒருவர் கூறுகையில், ராவணன் ராமனின் மனைவியான சீதையை கடத்தினார். ஆனால் ராவணனின் காவலில் இருந்தபோது சீதையின் கற்புக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. ராமனை நம்புவது போன்று ராவணனையும் நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான் ராவணனின் உருவ பொம்மையை நாங்கள் எரிப்பதில்லை. தசரா விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் இருந்து அதிக அளவிலான மக்கள் சங்கோலா கிராமத்திற்கு வருகை தந்து ராவணனை வழிபட்டு செல்கின்றனர் என்றார் அவர். ராவணன் இலங்கையை ஆண்ட மன்னர் என்றும் அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விமானங்களையும் இயக்கியதாக கூறப்படுகின்றது. இது உண்மைதான் என்று இந்திய வரலாற்று ஆய்வாளர்களும் கூறி வரும் நிலையில் உலகின் முதல் விமானியே ராவணன்தான் என்று இலங்கை கர்ஜித்துள்ளது. பழமையான இதிகாச கதையாக இருந்தாலும் பழங்காலத்தில் விமானம் எப்படி இருந்திருக்கக்கூடும் என கேள்வி எழாமல் இல்லை. அதன் தொடர்ச்சியாக உலகின் முதல் விமானியே ராவணன்தான் என இலங்கை தரப்பில் வெளியான செய்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பறந்து சென்ற ராவணன்தான் உலகின் முதல் விமானி என இலங்கை அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர் பழங்காலத்தில் பறந்து சென்ற முறை குறித்து ஆய்வையும் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகளில் வெளியாகியது. ராவணன் முன்னோடி என்பதையும் அவர் பறந்து செல்ல விமானத்தை பயன்படுத்தியது குறித்து மறுக்க முடியாத உண்மையை நிரூபிக்க வேண்டியுள்ளது. அரசர் ராவணன் ஒரு மேதை ஆவார். முதலில் பறந்த மனிதர் அவரே. அவர் ஒரு விமானி ஆவார். இது கட்டுக்கதை அல்ல, இதுவே உண்மை. இது தொடர்பாக விரிவான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள உள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் அதனை நிரூபிப்போம் என கொழும்புவின் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியின் துணைத் தலைவர் ஷாஷி சண்டேகா நியூஸ் 18 செய்திக்கு பதிலளித்திருக்கிறார். இலங்கையின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலைய விழா பண்டாரநாயக்கா அமைந்துள்ள கட்டுநாயக்காவில் நடந்தது. இதில் சிவில் ஏவியேஷன் வல்லுநர்கள், வரலாற்றாசிரியர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இராமாயண காலத்தை நாம் அனைவரும் கற்பனை கதையாக எண்ணி வந்தோம்.
ஆனால் இன்று அதிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஆராய்ச்சி முடிவுகள் உலகையே அதிரவிட்டுள்ளது. இதை வைத்து பார்க்கையில் இராமாயணத்தில் பல்வேறு அணு ஆயுதங்கள், தொழில்நுட்பங்களும் பிரம்மாஸ்திரம் எனப்படும் அணுகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளில் வெளிநாட்டு ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராவணன் பயன்படுத்தி 24 அதிநவீன விமானங்களும் மற்றும் விமான தளங்கள் பற்றி ஆய்வாளர்கள் ஒருவர் விளக்கியுள்ளார். 10 தலைகளுடன் இருப்பதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. 10 தலைகளும் 10 துறைகளில் ராவணன் சிறந்து விளங்கியதாக கூறப்பட்டுள்ளது. அவற்றில் அரசியல், இசை, போர், கலை, தொழில்நுட்பம், அணு ஆயுதங்கள், ஆளுமை உள்ளிட்டவைகள் அடங்குகின்றன. ராவணனுக்கு 10 துறைகளில் சிறந்து விளங்கியதால் இதையே சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ராவணன் இலங்கை சேர்ந்த தமிழ் மன்னனாக இருக்கிறார். ராவணன் ஆட்சி காலத்தில் இலங்கை பொற்காலமாக இருந்துள்ளது. இலங்கை சிகிரியா மலைத்தொடர் மீது ராவணன் அமைத்திருந்த விமான தளங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. இதை பல்வேறு வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிட்டு வருகின்றனர். புஷ்பகரக விமானம் உள்ளிட்ட பல்வேறு விமான தளங்களை ராவணன் பயன்படுத்தியுள்ளார். மேலும் அணு ஆயுதங்களையும் அவர் பயன்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டை பஞ்சாப் மாநிலம் ஜலத்தரில் நடந்த 4 நாள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதில் பங்கேற்ற ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி. நாகேஸ்வர் ராவ், சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாட்டிற்கு முந்தையது விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் என்று பேசியுள்ளார். ஸ்டெம் செல் மற்றும் சோதனை குழாய் மூலமாக பிறந்தவர்கள் கௌரவர்கள் என்றும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஏவுகணை தொழில்நுட்பம் குறித்து இந்தியாவுக்கு ஞானம் இருந்திருக்கிறது என்று அவர் பேசியுள்ளார். ராமர் அஸ்திரங்களை, சாஸ்திரங்களையும் பயன்படுத்தினார். விஷ்ணு இலக்கை துரத்த சக்கர வியூகத்தை பயன்படுத்தினார். இவை இலக்கை தாக்கிய பின் மீண்டும் ஏவியவர்களிடமே வந்துவிடும் என்று ராவ் கூறியுள்ளார். இலக்கை நோக்கி செலுத்தப்படும் ஏவுகணைகள் இந்தியாவிற்கு புதிதல்ல என்பதை இவை உணர்த்துகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவை இருந்திருப்பது தெரிகிறது. மேலும் அவர் ராவணனிடம் புஷ்பக விமானம் மட்டுமில்லை, அவரிடம் பல்வேறு அளவு மற்றும் திறனில் 24 விதமான விமானங்கள் இருந்ததாக இராமாயணம் கூறுகிறது என்று அவர் விவரித்துள்ளார். அவரிடம் இலங்கையில் ஏராளமான விமானங்கள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். உயிரின் தோற்றம் நீரில் தொடங்கியதாக டார்வின் கூறுகிறார். விஷ்ணுவின் முதல் அவதாரமும் நீரில்தான் தொடங்கியுள்ளது. அதாவது மச்ச அவதாரம் என்ற பரிணாம கோட்பாட்டை விஷ்ணுவுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். மகாபாரதத்தை அறிவியலுடன் ஒப்பிட்டு பேசிய அவர், காத்தாரிக்கு எப்படி 100 பிள்ளைகள் இருக்க முடியுமென அனைவரும் வியந்தார்கள். அதனை ஒருவரும் நம்பவில்லை. ஆனால் இப்போது சோதனை குழாய் குறித்து பேசுகிறோம். மகாபாரதத்திலேயே இது குறித்து உள்ளது. கருதரித்த 100 முட்டைகள் 100 பானைகளில் போடப்பட்டதாக அதில் உள்ளது என்று பேசியுள்ளார். 100 கௌரவர்களும் ஒரு தாயிடமிருந்து பிறந்தவர்கள். இவை சோதனை குழாய் மற்றும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சியால் சாத்தியமானது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இது நடந்துவிட்டது இந்தியாவில். இதுதான் இந்திய நாட்டின் அறிவியல் என்று அவர் பேசியுள்ளார்.